Okay, so first question is sinuses of pericardium. இப்போ சைனஸ் அப்படின்னாலே we will tell there is some sort of extra space. இப்போ ஃபேஸில் சைனஸ் இருக்குது, நம்ம மேக்ஸிலரி சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கல் போன்ஸ்லலாம் சைனஸ் இருக்குது. அது எதுக்குன்னா அந்த ஸ்பேஸ் வந்து டு அக்காமடேட் சம்திங், வாய்ஸ்க்காக இருக்கலாம், வெயிட்டை வந்து எடுத்துக்கிறதுக்காக இருக்கலாம். அதே மாதிரி there are sinuses present in the pericardium. அப்போ பெரிகார்டியத்தில் சைனஸ் இருக்குது அப்படின்னா there are two types of sinus called transverse pericardial sinus and oblique pericardial sinus. இந்த டயக்ராமில் பார்த்துருப்பீங்க அந்த டூ டைப்ஸ், ஒன்று டிரான்ஸ்வர்ஸு, இன்னொன்று வந்து இதுக்கு அடுத்த டயக்ராமில் இருக்குது ஆப்ளிக்கு. ஸோ எங்கே இருக்குது இது, இந்த டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சுப்பீரியர் வீனக்கேவா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் ஆன்டீரியர் டு சுப்பீரியர் வீனக்கேவா. சுப்பீரியர் வீனக்கேவா வந்து ரைட் ஏட்ரியத்தில் இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி okay, so the transverse sinus is present anterior to the superior vena cava and it is present posterior to the ascending aorta and pulmonary trunk. See, ascending aorta, where it is starting, the aorta is starting from the which ventricle, right ventricle இல்லையா. ஸோ ரைட் வென்ட்ரிக்கிளில் ஆரம்பிக்குது. பட் அது ஆரம்பித்தாலும் மேலே எழும்பும்போது we call that as ascending aorta. ஸோ அது ascending aortaக்கும் பல்மனரி ட்ரங்க்குக்கும் பின்னாடி இருக்குது. அசெண்டிங் அயோட்டா எங்கேருந்து ஆரம்பிக்குது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இல்லையா. வென்ட்ரிக்கல்ஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ அந்த அசெண்டிங் அயோட்டாக்கு பின்னாடி இந்த பெரிகார்டியல் சைனஸ் இருக்குது, இந்த டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ் இருக்குது. இப்போ அடுத்து ஆப்ளிக் சைனஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பல்மனரி வெயின், அதாவது லங்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பல்மனரி வெயின் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சைனஸ் இருக்குது. ஸோ எதுக்காக இந்த ரெண்டு சைனஸ்னால், இந்த செகண்ட் டயக்ராம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த கை விரலை உள்ளே விடுற மாதிரி இந்த டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ் இல்லையா. ஸோ என்ன அதில் உங்களுக்கு சைனஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நார்மலாக தட் இஸ் நாட் கோயிங் டு ஃபங்க்ஷன் ஃபார் அஸ் இன் எனி வே. இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஹார்ட் ஓப்பன் பண்ணணும், தட் தே ஹாவ் டு டூ அ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அந்த மாதிரி இருக்கும்போது இன் ஆர்டர் டு கிளிப் இட் இல்லைன்னா கிளாம்ப் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம துணி காய போடும்போது ஒரு கிளிப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பிடிச்சிக்கிறதுக்கு, அந்த மாதிரி பிளட் வந்து ஊசிங் ஆகி வெளியில் வராமல் இருக்க அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து தே ஹாவ் இட் ஆஸ் அ கிளாம்ப். அந்த இடத்துல வந்து தே புட் அ கிளாம்ப். எதுக்கு அப்படின்னா டு அவாய்ட் பிளாக், அதாவது தே வில் இட் அலோவ் கம்ப்ளீட் பிளாக்கேஜ் ஆஃப் த பிளட் அவுட்புட். அப்படின்னா என்ன, பிளட்டு வெளியில் வராது, ஹார்ட்லேருந்து பிளட்டு வெளியில் வராது. அப்போ அந்த சர்ஜரி முடிகிற வரைக்கும் அந்த ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹார்ட்டில் வந்து என்ன இருக்கக்கூடாது, பிளட்டு வந்து விழுகக்கூடாது. அப்படி விழுந்தாலுமே அந்த பிளட் வந்து என்ன பண்ணக்கூடாது, இட் மஸ்ட் நாட் கோ டு த பெரிஃபெரி. ஸோ ஃபார் தட் கம்ப்ளீட் பிளாக்கேஜுக்காக தான் இந்த சைனஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் மீன் ஒன்லி ஃபார் த ஹார்ட் சர்ஜன்ஸ். வி ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங் ஓவர் தட். ஓகே, இது வந்து ஆப்ளிக் சைனஸ்ஸு. ஓகேயா. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் சைனஸ் எங்கே இருக்குது, ஆப்ளிக் சைனஸ் எங்கே இருக்குது. இன்னொன்று ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அனாட்டமி ஆஃப் மேஜர் பிளட் வெசல்ஸ். ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் தாட் தட் ஐ ஒன்லி டோல்ட் யூ டு ஸ்டடி அபவுட் தி ஆர்ட்ரிஸ் இல்லையா. எங்கள் ஹோல் பாடிக்கு நம்ம ஆர்ட்ரிஸ் பார்த்துட்டோம், ஹோல் பாடிக்கு வெயின் பார்த்துட்டோம், அதுதான் இது. ஸோ மேஜர் பிளட் வெசல்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் தான் வந்துட்டு ஒரு டேப்லோ காலம் வந்து ஜெயஸ்ரீ கூட போட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களை எல்லாரையுமே நான் போட சொல்லியிருந்தேன், பட் நோ ஒன் சென்ட் டு மீ. இல்லை குரூப்பில் யாருமே போடலை. மைண்ட் மேப் மாதிரி ஆர்டீரியல் சப்ளை ஆஃப் ஹோல் பாடி, வீனஸ் சப்ளை ஆஃப் ஹோல் பாடின்னு சொல்லியிருந்தேன், பட் நோ ஒன் டிட் தட் எக்ஸப்ட் ஜெயஸ்ரீ. அவங்க மட்டும்தான் போட்டிருந்தாங்க. தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், பேர் ஏரியா ஆஃப் லிவர். பேர் ஏரியானா இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த லிவரில் பேர் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள். ஸோ தட் ரீஜன் வி கால் இட் அஸ் பேர் ஏரியா. ஏன் அதை வந்து பேர் ஏரியா, வெற்று உடம்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, பேர் அப்படின்னா வெற்று. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேர் ஏரியா அப்படின்னா தட் பார்ட் ஆஃப் த லிவர் இட் இஸ் நான் பெரிட்டோனியல். இப்போ லிவர் அப்படிங்கிறது ஒரு அப்டாமினல் ஆர்கன் தான். ஸோ அப்டாமன் அப்படின்னாலே வி வில் டெல் த ஆர்கன்ஸ் ஆர் கவர்டு பை பெரிட்டோனியல் கேவிட்டி. அப்போ பெரிட்டோனியல் கேவிட்டி சில இதில் மட்டும்தான் ஆர்கன்ஸில் இருக்கும். இப்போ ஸ்டொமக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே அது கவர் ஆகிருக்கும். பட் இந்த லிவர் வந்து இந்த பேர் ஏரியா அலோன் வந்து இஸ் நான் பெரிட்டோனியல்.
மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் கவர்டு வித் பெரிட்டோனியல் கவரிங். ஸோ எ லார்ஜ் ட்ரையாங்குலர் ஏரியா which is present on the diaphragmatic surface of liver. Diaphragmatic surface of liverனா என்ன, லிவர் மேலே அந்த டயஃப்ரம் வந்து உட்காருது இல்லையா, அந்த டயஃப்ரம்க்கு கீழே தான் இந்த லிவர் இருக்குது. ஸோ அந்த பகுதி அப்போனா என்னது, அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிவர். இட் இஸ் டிவாய்ட் ஆஃப் பெரிட்டோனியல் கவரிங். அதனால வி கால் தட் ஏரியா அஸ் பேரி ஏரியா ஆஃப் த லிவர். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அட்டாச் டு டயஃப்ரம் பை லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. த கொரோனரி லிகமெண்ட் ரெப்ரசன்ட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் விசரல் பெரிட்டோனியம் கவரிங் த லிவர் ஆன் த டயஃப்ரம். இப்போ பெரிட்டோனியல் கேவிட்டி அப்படின்னு சொன்னேன். பெரிட்டோனியல் கேவிட்டிலையுமே 2 கேவிட்டி இருக்கும். பெரிகார்டியத்தையும் பெரிட்டோனியத்தையும் குழப்பக்கூடாது. பெரிகார்டியம்ங்கிறது ஹார்ட்டை கவர் பண்ணியிருக்கும், பெரிட்டோனியம்ங்கிறது அப்டாமினல் ஆர்கன்ஸை கவர் பண்ணியிருக்கும். ஸோ பெரிட்டோனியல் கேவிட்டி வந்து 2ஆக டிவைட் ஆகும், விசரல் பெரிட்டோனியம் அண்டு பெரைட்டல் பெரிட்டோனியம். விசரல் அப்படிங்கிறது இந்த ஆர்கனோடையே ஒட்டி அட்டாச்சாக இருக்கும். நம்ம அதை கிழிச்சோம் அப்படின்னாக்கா blood will oozes out. ஓகேயா, அது வந்து விசரல் பெரிட்டோனியம். பின்னாடி இருக்கிறது அதுக்கு அடுத்த லேயர் தான் வந்து பரைட்டல் பெரிட்டோனியம். அப்போ பரைட்டல் பெரிட்டோனியமும் விசரல் பெரிட்டோனியம் 2 லேயர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே பேர் ஏரியா ஆஃப் லிகமெண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த கொரோனரி லிகமெண்ட் இட் ரெப்ரசன்ட் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த இதை பாருங்கள், இங்கே எங்கே இருக்குது லிகமெண்ட்டு, கொரோனரி லிகமெண்ட்டு, அந்த ஃபால்சிஃபார்ம் லிகமெண்ட்டுக்கு சைடில் இந்த 2 சைடும் பாருங்கள். ஸோ தேர் இஸ் அ கொரோனரி லிகமெண்ட். அந்த கொரோனரி லிகமெண்ட் வந்து என்ன பண்ணுது, the coronary ligament represent the reflections of visceral peritoneum covering of the liver onto the diaphragm. அப்படின்னா என்ன, அந்த கொரோனரி லிகமெண்ட் தவிர மீதி இந்த சைடில் இருக்கக்கூடிய பேர் ஏரியா ஆஃப் த லிவர் இஸ் நாட் கவர்டு பை த பெரிட்டோனியல் கேவிட்டி. ஸோ பிட்வீன் த 2 layers ஆஃப் கொரோனரி லிகமெண்ட் லைஸ் திஸ் பேர் ஏரியா. 2 லேயர் கொரோனரி லிகமெண்ட்டோட 2 லேயருக்கு நடுவில் இந்த பேர் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியா இஸ் நாட் கவர்டு பை பெரிட்டோனியம். இதோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த போர்ட்டோ கேவல் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். போர்ட்டோ கேவல் ஆர் போர்ட்டோ சிஸ்டமிக் அனஸ்டமோசிஸ். இது வந்து உங்களுக்கு நான் வந்து எப்போ சொல்லியிருக்கேன்னா, போர்ட்டல் சர்க்குலேஷன் ஆஃப் லிவர் அப்படின்னு எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, போர்ட்டோனா லிவர், போர்ட்டல் சர்க்குலேஷன். சிஸ்டமிக் அப்படின்னா என்னது, ஜென்ரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்டீரியல் சப்ளை இல்லை வீனஸ் சப்ளை, எனிதிங் யூ கேன் டெல், சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அப்போ இந்த டயஃப்ரம்க்கு கீழே வேறு த ஈசோஃபேகஸும் என்டர் ஆகுது இல்லையா, ஈசோஃபேகஸும் டயஃப்ரம் வழியாக கீழே என்டர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ரீஜனில் லோயர் எண்ட் ஆஃப் ஈசோஃபேகஸில் நம்ம போர்ட்டோ சிஸ்டமிக் அனாஸ்டமாசஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். அதை நீங்கள் அந்த அசைகாஸ் வெயின் படிக்கும்போதும் ஹெமி அசைகாஸ் வெயின் படிக்கும்போதும் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அடிபட்டுச்சுன்னா தேர் வில் பி அ வாமிட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லியும் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த போர்ட்டோ சிஸ்டமிக் அனாஸ்டமாசிஸ் இந்த பேர் ஏரியா ஆஃப் லிவரில் தான் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தென் தட் மே லீட் டு சம் சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ அப்டாமினல் கேவிட்டியில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த ஏரியா, திஸ் ஏரியா வில் கெட் there is a problem in that area. அதனால் இந்த பேர் ஏரியா ஆஃப் த லிவர் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அங்கே போர்ட்டோ கேவல் ஆர் போர்ட்டோ சிஸ்டமிக் அனாஸ்டமாசஸ் இருக்குது, அங்கே அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் அப்டாமினல் கேவிட்டியும் பாதிக்கும், thoracic கேவிட்டியையும் பாதிக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஸோ it encloses the right extra peritoneum subphrenic space. ஃப்ரீனியம் அப்படின்னா என்னது, டயஃப்ரத்துக்கு இன்னொரு பேர் ஃப்ரீனிக்னு சொல்லுவோம். சப்ஃப்ரீனிக்னா என்னது, டயஃப்ரத்துக்கு கீழே அந்த ரீஜன்லாம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ தட் இஸ் கால்டு பேர் ஏரியா. பேர் ஏரியா வந்து அன்ப்ரொடெக்டட் பை தி பெரிட்டோனியம். இட் இஸ் நாட் கவர்ட் பை தி பெரிட்டோனியம். அதனால அங்கே போர்ட்டோ சிஸ்டமிக் அனாஸ்டமாசிஸ் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ கேர் ஹேஸ் டு பி டேக்கன். இந்த 2 கொஷின் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? 3rd கொஷின் போகலாமா? ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ? Especially CT CPT students, are you able to follow? Okay, next coming to nerve supply to pleura. இப்போ pleura அப்படிங்கிறது வந்து லங்ஸை கவர் பண்ணியிருக்கும் இல்லையா, இட் இஸ் கவரிங் த லங்ஸ். அப்போ 2 types ஆஃப் ப்ளூரா இருக்குது இல்லையா, 2 layers ஆஃப் ப்ளூரா. அதையும் நம்ம எப்படி சொல்லுவோம், விசரல் ப்ளூரா அண்ட் பரைட்டல் ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ளூராக்கு என்ன நர்வ் சப்ளை இருக்கும் அப்படின்னா மெயினாக ஃப்ரீனிக் நர்வ் தான் இருக்கும்.
ஓகேயா? ஸோ த மீடியாஸ்டைனல் போர்ஷன் ஆஃப் பரைட்டல் ப்ளூரா, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ப்ளூரா வந்து அந்தந்த ரீஜனில் இருக்கும், அந்தந்த ரீஜனில் அதுக்கு பேர் இருக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா அப்பர் பார்ட் ஆஃப் லங்கில் இருக்குது அப்படின்னாக்கா வி கால் தட் அஸ் எப்பிக்கல் ப்ளூரான்னு சொல்லுவோம். கொஞ்சம் லேட்ரல் அப்படின்னாக்கா வி கால் இட் அஸ் இன்டர்காஸ்டல் மசில்ஸ்லாம் இருக்குது லேட்ரல் சைடில், அப்போ அது வந்து காஸ்டல் ப்ளூரான்னு சொல்லுவோம். ஓகேயா? கீழே அடியில் பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் இருக்கனால டயஃப்ராக்மேட்டிக் ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த ப்ளூரா வந்து அதோட இன்னர்வேஷன் என்ன அப்படின்னா மெயினாக இன்டர்காஸ்டல் நர்வ்ஸ் அண்டு ஃப்ரீனிக் நர்வ்ஸு. ஸோ இதை வந்து எந்த சிஸ்டம்க்கு கொடுக்குது அப்படின்னாக்கா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சப்ளை பண்ணுது. தென் லாட்டினில் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு என்ன பேர், அதுதான் இதோட நேமு. ஜஸ்ட் திஸ் இஸ் இனஃப் ஃபார் வாட் நர்வ் சப்ளை டு ப்ளூரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் சப்ளைட் பை ஃப்ரீனிக் நர்வ் அண்ட் த இன்டர்காஸ்டல் நர்வ்ஸ். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு சூப்பர்ஃபிஷியல் கார்டியாக் பிளக்ஸஸ். இது என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் இந்த டயக்ராமை. இப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது யூ ஆர் ஹேவிங் த லெஃப்ட் வேகஸ் நர்வ் அண்ட் த ரைட்டு வேகஸ் நர்வ் இல்லையா? அப்புறம் சூப்பர்ஃபிஷியல் கார்டியாக் பிளக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்ச் ஆஃப் அயோட்டா இருக்குது. ஆர்ச் ஆஃப் அயோட்டாவுக்கு கொஞ்சம் கீழே இந்த சூப்பர்ஃபிஷியல் கார்டியாக் பிளக்ஸஸ் இருக்குது. அதுக்கு மேலே வேகல் கார்டியாக் பிளக்ஸஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டியாக்கு நர்வ்ஸ் ஃப்ரம் த சிம்பத்தட்டிக் ட்ரங்க்னு இருக்குது. நவ் வாட் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் அப்படின்னாக்க பிளக்ஸஸ்னால் என்ன, நர்வ். அப்போ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நர்வ் சப்ளை வந்து அதில் இருக்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் கார்டியாக் பிளக்ஸஸை மட்டும் பார்க்க போகிறோம். அப்போ டீப் கார்டியாக் பிளக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கணும். சூப்பர்ஃபிஷியல் இருந்தால் டீப்பும் இருக்கணும். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது இந்த நர்வ்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத we are going to tell. ஸோ the superficial cardiac plexusங்கிறது ஒரு anatomical division of the cardiac plexus. Cardiac plexusனா it is nothing but the nerve supply to the cardiac region. So it is smaller than the most deep cardiac plexusஸை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஃபிசியலாஜிக்கலி வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா நம்ம சூப்பர்ஃபிஷியலும் டீப் இந்த நர்வ்ஸும் வந்து they are interconnected with each other by the fine nerve fibers. ஓகே, அப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், ஆர்ச் ஆஃப் அயோட்டாக்கு கீழே இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்ச் ஆஃப் அயோட்டா. இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு பை போத் த போஸ்ட் கேங்லியானிக். இதில் வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து போஸ்ட் கேங்லியானிக் சிம்பத்தட்டிக் சிஸ்டமில் நம்ம 2 படிச்சிருக்கோம் இல்லையா? சிம்பத்தட்டிக்கில் ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் அண்ட் போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டுமே அந்த ஏரியாவில் இருக்குது. இது போக இந்த சூப்பர்ஃபிஷியல் கார்டியாக் பிளக்ஸஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வித் த வேகஸ் நர்வ். அந்த வேகஸ் நர்வ் வந்து என்னது, லெஃப்ட் இன்ஃபீரியர் சர்வைக்கல் கார்டியாக் நர்வ் அப்படின்னு ஒரு பிரான்ச் வேகஸ் நர்வ்லேருந்து. அது மாதிரி லெஃப்ட் சுப்பீரியர் சர்வைக்கல் சிம்பத்தட்டிக் நர்வ், அதுவும் வந்து சர்வைக்கல் சிம்பத்தட்டிக் கேங்லியான்லேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ். ஸோ இட் இஸ் இன்டர் கனெக்டட் வித் தீஸ் ஏரியாஸ். அதை தான் நம்ம சொல்கிறோம் சூப்பர்ஃபிஷியல் கார்டியாக் பிளக்ஸஸ்லாம் இதுதான். ஓகேயா? ஸோ தே ஆர் இன்டர்கனெக்டட் பை வித் தெம்செல்ஸ் வித் த இன்டர் நியூரான்ஸ். இவ்வளோ தான் வந்து சூப்பர்ஃபிஷியல் கார்டியாக்கு பிளக்ஸஸ்னால் என்ன. அடுத்த கொஷின் போகலாமா? ஏன்னா 2 கொஷினுக்கு ஒருக்கா நான் உங்களை ஒரு தடவை கேட்கணும். ஏபிள் டு ஃபாலோ திஸ்? ஓகே, தென் இப்போ இது கொஷின் அவங்க கேட்டது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கல. இந்த 6th கொஷின் பார்த்தீங்கன்னா மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸோட டயக்ராம் தான் கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில். டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு தான் கொஷினில் இருந்தது. ஸோ இப்போ அது எப்படின்னா டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா நீங்கள் இந்த பேஜில் இருக்கக்கூடிய இந்த 2 டயக்ராம் போட்டிங்கன்னா இட் இஸ் மோர் தேன் இனஃப். டயக்ராம் மட்டும் தான் 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் புட் த டயக்ராம். பட் மொட்டையாக உங்களுக்கு அது புரியணுமே அப்படின்றதுக்காக ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ். மீன் அப்படின்னாலே என்ன, ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கோ இல்லை ஏதோ வாங்கியிருக்காங்கன்னா டோட்டலாக ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி அதோட ஆவரேஜ் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மீன் அப்படிங்கிறது. அப்போ இது எது ரிலேட்டடாக இருக்கும், நம்மளோட இசிஜி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா the மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸுங்கிறது இட் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -30 to +90. இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த டயக்ராமில்.
இந்த 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 ட்ரையாங்கிளை கொஞ்சம் உத்து பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த -30 இருக்குது பார்த்தீங்களா, -30லேருந்து ஆரம்பித்து 90 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளூ கலரில் ஒரு ஷேடிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கால்டு யுவர் மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ். அப்போ இட் வில் ஆல்வேஸ் லை பிட்வீன் -30 டிகிரி டு +90 டிகிரி. ஸோ இது இசிஜியில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அண்ட் இசிஜியில் இருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸ். சரியா? இப்போ -30லேருந்து 90 வரைக்கும் இருக்கணும். அப்போ -30 இருந்தால் இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் லெஃப்ட் ஆக்சிஸ் டீவியேஷன். அப்போ அந்த கிராஃப் வந்து அந்த கர்வ் வந்து லெஃப்ட் ஆக்சிஸை நோக்கி போகுது. அப்போ இஃப் இட் இஸ் மோர் தேன் 90 டிகிரின்னு இருந்தால் தென் தட் இஸ் கோவிங் டுவர்ட்ஸ் த ரைட் ஆக்சிஸ். இதுதான் முக்கியம். இந்த 2 லைன்ஸ் மட்டும்தான் முக்கியம். ஓகேயா? அப்போ மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸ் எதை பற்றி நம்மக்கிட்ட சொல்லுது? வாட் இட் இஸ் ட்ரையிங் டு டெல் அப்படின்னா, இட் இஸ் டெல்லிங் த டீபோலரைசேஷன் ஆர் ரீபோலரைசேஷன். அப்படின்னா என்ன? டீபோலரைசேஷன் அப்படின்னா என்ன? அந்த எஸ்ஏ நோடுலேருந்து வென்ட்ரிக்கலுக்கு இம்பல்சஸ் வந்துருச்சா? ஓகேயா? வெதர் த ஹார்ட் இஸ் கிவிங் த கான்ட்ராக்ஷன் சிம்பிள்ஸ். அப்போ அதுக்கப்புறம் அந்த வென்ட்ரிகல்ஸ் ரியாக்ஷன் நடக்குதா? தட் இஸ் கால்டு ரீபோலரைசேஷன். அதாவது ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிள்குள்ளே வர்றதை பொதுவாக நம்ம டீபோலரைசேஷன்னா என்ன சொல்லுவோம்? என்ட்ரி ஆஃப் கால்சியம் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? என்ட்ரி ஆஃப் கால்சியம்னா வி கால் இட் ஆஸ் டீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன்னா என்ன? ஈஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம். பொட்டாசியம் செல்லில் உள்ளேருந்து வெளியில் போனால் அதுக்கு பேர் ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்போ இந்த ஆக்சிஸ் வந்து எதை டிட்டர்மைன் பண்ண போகுது? இந்த இசிஜியில் இந்த பிக்யூஆர்எஸ்டியோட வேல்யூவை தான் நமக்கு காட்ட போகுது. ஓகேயா? ஸோ வென் யூஸ்டு வித்தவுட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த வே த டேர்ம், இது வந்து இப்போ இந்த மீன் வென்ட்ரிகுலர் ஆக்சஸ், மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சஸ் எதை பற்றி சொல்ல போகுது அப்படின்னா வென்ட்ரிகுலர் மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சஸ். அப்போ ஏட்ரியத்தை விட எது இங்கே இம்பார்ட்டன்ஸாக நம்ம சொல்கிறோம்? வென்ட்ரிகல்ஸ். ஏன் அப்படின்னா வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆனால் தான் பிளட் வந்து பம்ப் ஆகும். அப்போ ஏட்ரியம்லேருந்து உங்களுக்கு வந்துருச்சு இம்பல்ஸ்னால் வென்ட்ரிகல்ஸ்க்கு அதுக்கு ப்ராப்பராக ரிசீவ் ஆகி வெதர் இட் இஸ் கான்ட்ராக்டிங் அண்ட் கிவிங் த பிளட் அவுட், கார்டியாக் அவுட்புட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் அந்த வென்ட்ரிகுலர் மீன் எலக்ட்ரிக்கல் ஆக்சஸ். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, the calculation ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்சஸ் வந்து இசிஜி மூலமாக பண்ணுவோம் வித் த ஹெல்ப் ஆஃப் அந்த பைபோலார் லீட்ஸ். இப்போ இசிஜி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இசிஜியில் இந்த இன்தோவென்ஸ் ட்ரையாங்கிளில் 3 பைபோலார் லீட்ஸை வச்சு we will try to calculate. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து நம்ம எப்போவுமே இசிஜியில் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஆர்மு ரைட் ஆர்மு ஒன்று லெஃப்ட் லெக்கில் நம்ம பேடை வைப்போம், கை 2 கையில் வைப்போம் இல்லையா? லெஃப்ட் லெக்கு லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம். இல்லாட்டினா லெக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று லெஃப்ட் லெக்கு இல்லைன்னா ரைட் லெக் இப்படி வைப்போம். அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது we will try to place the heart at the center of the Ithovan's triangle. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜினரி ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஹார்ட்டை நம்ம சென்டராக வச்சுக்க we will try to do இல்லையா? அப்படி வச்சு தான் இந்த இசிஜியை we will try to take. அப்போ இங்கே இப்போ ஒவ்வொரு இதுவாக வரும் இல்லையா? பி காம்ப்ளெக்ஸ் வரும், பீக்கு அப்புறம் கியூ வரும், அப்புறம் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வரும். அப்போ இங்கே என்ன நடக்குதுங்க? இந்த ஈத்தோவன்ஸ் ட்ரையாங்கிளில் வந்துட்டு we moved the left leg electrode which has appeared on the left hip into the center becoming the apex of the Ithovan's triangle. இங்கே இப்போ Ithovan's triangle அப்படிங்கிறது அப்பெக்ஸ் வந்து எப்படி இருக்குது? கீழ் நோக்கி இருக்குது இல்லையா? அப்போ அப்பெக்ஸுங்கிறது அந்த ஹிப் நோக்கி, ஹிப்பு கிட்ட, இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஹிப். அப்போ நம்ம லோவர் லிம்பில் தான் நம்ம அந்த இன்னொரு எலக்ட்ரோட நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ we do this because the other leg, அதாவது ரைட்டோ லெஃப்டோ, இட் இஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ த ஜீரோ ஆன் ஈச் ஆஃப் தீஸ் லீட்ஸ் இஸ் இன் த மிடில். ஸோ த வென்ட்ரிகல்ஸ் ஆர் அட் த சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ஹார்ட்டுன்னு நம்ம சொன்னோம், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸை நாங்கள் இத்தோவன்ஸ் ட்ரையாங்கிளில் சென்டர் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ ஆர் எல்ஸ் you can see the how it is going. See normal அப்படின்னு இருக்கு இல்லையா? நார்மல் அப்படின்னா -30லேருந்து +90 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் சொன்னது இப்போது. அப்போ எது வந்து இப்போ எந்த சைடில் இருக்கிறது? இப்போ நார்மல், இந்த சைடில் இருக்கிறது நார்மல்,
தென் லெஃப்ட்டு எக்ஸ்ட்ரீம் அண்ட் ரைட் அப்படின்னு ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்கள். ஒரு சைடு நார்மல், மீதி இருக்கிற சைடில் எப்படி இருக்குது, லெஃப்ட்டு எக்ஸ்ட்ரீம் அண்டு ரைட்டு இப்படி இருக்குது இல்லையா. அப்போ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன, இப்போ இந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கிறது நல்லதா, இல்லை டிஃப்ளெக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கிறது நல்லதா, அந்த இசிஜியோட டிஃப்ளெக்ஷன், இல்லை ரெண்டுக்கும் நடுவில் இந்த நார்மலில் இருக்கிறது நல்லதா. எப்போவுமே வந்து இந்த இசிஜி டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இட் ஷுட் நாட் கோ எய்தர் ஆன் த லெஃப்ட் எய்தர் ஆன் த ரைட், இட் ஷுட் பி ஆல்வேஸ் இன் த நார்மல். ஸோ அதோட கேல்குலேஷன்ஸ் தான் இது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ திஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ் இட் தட். ஓகேயா. இது வந்து என்னன்னாக்கா மெஷர்மெண்ட் ஆஃப் ரேட். இப்போ இன்னும் டீப்பாக இசிஜி டெக்னீஷியன்ஸ் உள்ளே போகிறாங்க அப்படின்னாக்கா, பிகாஸ் யூ வில் நாட் பி நோயிங் இட், ஒன்லி த டெக்னீஷியன்ஸ் வில் பி நோயிங் இட். இசிஜி டெக்னீஷியன்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர்ஸ், இந்த கிராஃபில் ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கொயரும் இருக்கும், அந்த பெரிய ஸ்கொயருக்குள்ளே குட்டி குட்டியாக நிறையா ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா 300 டிவைடட் பை பிக் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் ஆர். ஓகேயா. அதே மாதிரி ஃபார்முலா 2 என்னென்னா 1500 டிவைடட் பை ஸ்மால் ஸ்கொயர், அந்த பெரிய ஸ்கொயருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஸ்கொயர். ஸோ தீஸ் சார்ட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் யூ வில் நாட் பி டூயிங், only the technicians will be doing. So if you want you can have a good look or else you can leave it. So next coming to இது வர புரிஞ்சிருச்சாமா அந்த மீன் ஆக்சஸ். ஸோ இதுக்கு மேலே இதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு முடியல. You have to tell me you are able to follow this mean axis, especially CT-CPT. Okay, then coming to this next acidosis and alkylosis. எப்போவுமே வந்து அசிடோசிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அசிடிக்கு. அப்போ அசிடிக்னா பிஹெச் வந்து எப்படி இருக்கணும், குறைவாக இருக்கணும். 7.35லேருந்து குறைவாக இருந்தால் அது அசிடிக், கூட இருந்தால் அல்கலைனு. அப்போ இது வந்து வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், we are trying to maintain the pH of the body. அப்போ அசிடோசிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிட்ஸ், நீங்கள் பாடி ஃப்ளூயிட்னா பிளட்டை மட்டும் திங்க் பண்ணக்கூடாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ஃப்ளூயிடு. அப்போ என்னென்னலாம் ஃப்ளூயிட் இருக்குது நம்ம உடம்புல, லிம்ஃபட்டிக் ஃப்ளூயிட் இருக்குது, இன்டஸ்டிஷியல் ஃப்ளூயிட் இருக்குது, டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, சலைவா இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அது போக யூரின், வெளியேறக்கூடிய யூரின் இருக்குது. அப்போ இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து அசிடிக் தன்மை ஆயிடுச்சு, பிஹெச் லெவல் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா தென் தட் வில் பிகம் அ அசிடோசிஸ். இல்லை பிஹெச் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தென் தட் வில் பிகம் ஆல்கைலோசிஸ். இப்போ நம்ம ஜென்ரலாக தான் பேசுகிறோம், வாட் இஸ் அசிடோசிஸ் அண்டு வாட் இஸ் அல்கைலோசிஸ். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துக்குள்ளே போகல, வி ஆர் டாக்கிங் அபவுட் ஜென்ரலி. இப்போ கிட்னிஸு லங்ஸ் வந்து நம்மளோட பாடியோட பிஹெச்சை ஒழுங்காக வச்சுக்க முடியல அப்படின்னாக்க, பிஹெச் குறைஞ்சிருச்சுன்னா வி கால் இட் ஆஸ் அசிடோசிஸ். அப்போ அதில் என்ன 2 டைப் இருக்குது அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் அண்ட் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஓகேயா. ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும்னா இன்னும் நிறைய ஃப்ளூயிட்ஸ் குடிச்சு அதை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும். அப்போ ஆல்கைலோசிஸ்னால் என்னது, பிஹெச் கூட இருக்கணும். அப்போ பிஹெச் கூட இருக்குது அப்படின்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆல்கைலோசிஸ்னால் தெர் ஆர் 4 types, 4 to 5 types. ரெஸ்பிரேட்டரி ஆல்கைலோசிஸ், காம்பன்சேட்டட், மெட்டபாலிக், ஹைப்போக்ளோரீமியா அண்டு ஹைப்போகலீமியா. இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ஆல்கைலோசிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் டு இன்னும் இந்த கொஷின் முடியல. ஸோ அசிடீமியா வந்து அசிடீமியா, இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, செகண்ட் லைனு. அசிடீமியா இஸ் காஸ்ட் பை அசிடோசிஸ், ஆல்கிலீமியா இஸ் காஸ்ட் பை ஆல்கைலோசிஸ். ஓகேயா. அந்த பிஹெச் எப்படி இருக்கும், தென் இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் அந்த கீழே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பிளாக் டயக்ராம் பாருங்கள். இப்போ ஜென்ரலாக பிஹெச்சை 2ஆக பிரிச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இன்க்ரீஸ்டு பிஹெச் போட்டிருக்கோம், ரைட் சைடில் டிக்ரீஸ்டு பிஹெச். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ்டு பிஹெச் பார்க்கலாம். ஆல்கைலோசிஸ் அப்படின்னா என்னாகும், CO2 ஜாஸ்தியாக இருக்கும், CO2வை வச்சு பார்க்க போகிறோம். அப்போ இன்க்ரீஸ்டு CO2வாக இருந்தால் எப்படி இருக்கும், டிக்ரீஸ்டு CO2வாக இருந்தால் எப்படி இருக்கும். இன்க்ரீஸ்டு CO2னா ரெஸ்பிரேட்டரி ஆசிடோசிஸ். CO2 கூட என்னாகும், HCO3 கூடும், இன்க்ரீஸ்டு HCO3. ஸோ தட் வில் லீட் டு மெட்டபாலிக் காம்பன்சேஷன். இப்போ டிக்ரீஸ்டு CO2னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம், டிக்ரீஸ்டு CO2னா ரெஸ்பிரேட்டரி ஆல்கைலோசிஸ். ஓகே, that will lead to decreased HCO3 and that will have a compensation of metabolic compensation. அப்போ கூட இருந்தாலும் எப்படி வந்து பண்ணுது, குறைச்சி இருந்தாலும் எப்படி நடக்குது. இப்போ அதே pH வந்து டிக்ரீஸ்டு pHனா we call it as acidosis.
அப்போ அசிடோசிஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா HCO3. அப்படின்னா என்ன, பைகார்பனேட்டாக பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ பைகார்பனேட் கூடுச்சுன்னா என்னாகும், பைகார்பனேட் குறைஞ்சிச்சுன்னா என்னாகும். இப்போ பைகார்பனேட் கூடுச்சு அப்படின்னா என்னாகும், ஆல்கைலோசிஸ்க்கு வரும். ஸோ CO2 ஜாஸ்தி ஆயிரும், ரெஸ்பிரேட்டரி காம்பன்சேஷன் வேணும். பைகார்பனேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னாகும், மெட்டபாலிக் அசிடோசிஸ் ஆகி CO2 குறைஞ்சி ரெஸ்பிரேட்டரி காம்பன்சேஷன் வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆசிடோசிஸ் அண்டு ஆல்கைலோசிஸ். இது அடுத்து வந்து ஜஸ்ட் ஜென்ரல் டேர்ம், எதுவுமே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் ரைட் இட் ஃபார் 2 மார்க்கு. வாட் இஸ் அசிடீமியா, வாட் இஸ் அல்கலைமியா, அசிடோசிஸ், அல்கைலோசிஸ் அப்படின்னா வாட் இஸ் ஜஸ்ட் அதோட டெஃபினேஷன் மட்டும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. ரைட் கொரோனரி ஆர்ட்ரி பற்றி மட்டுமே தே கேன் ஆஸ்க் ஃபார் 2 மார்க் ஆர் 5 மார்க். இப்போ இந்த டயக்ராம் வச்சு பார்க்கும்போது ரைட் கொரோனரி ஆர்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டை. இது எதுலேருந்து வரும், அசெண்டிங் அயோர்ட்டாலேருந்து வரக்கூடிய ஒரு மெயின் பிரான்ச்சு இது. ஸோ இட் இஸ் ஒன்லி ஆர்ட்ரி, அதாவது போத் த ரைட் அண்ட் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி. இது மட்டும்தான் ஹார்ட் டிஷ்யூஸுக்கு, ஹோல் ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கொடுக்கக்கூடிய ஆர்ட்ரி. சரியா. ஸோ தேர் ஆர் 2 ஆர்ட்ரிஸ், கொரோனரி ஆர்ட்ரிஸ், ரைட் அண்ட் லெஃப்ட். அதில் நம்ம ரைட் கொரோனரி ஆர்ட்ரி பற்றி மட்டும் பார்க்குறோம். ஓகேயா. ஸோ இதில் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், அசெண்டிங் அயோட்டாலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், ரைட்டா. அப்போ இதோட பிரான்ச்சஸ் என்னென்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு கோ த்ரூ வாட் ஆர் த பிரான்ச்சஸ் ப்ரெசென்ட். ஆன்டீரியர் பிரான்ச்சஸ் இருக்குது, மார்ஜினல் பிரான்ச்சஸ் இருக்குது, இன்ஃபீரியர் பிரான்ச்சஸ் இருக்குது, இன்ஃபீரோ லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எந்த பார்ட்டுக்கெல்லாம் இந்த ரைட் கொரோனரி ஆர்ட்ரி சப்ளை பண்ணுது, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், diaphragmatic part of left ventricle, then interatrial and interventricular septum, atrioventricular node and sometimes the SA node. ஸோ இந்த ரீஜனுக்கெல்லாம் வந்து அது சப்ளை பண்ணுது. ஸோ இதோட ஆரிஜின் என்ன, பிரான்ச்சஸை சப்ளை. ஓகேயா. இந்த ரைட் கொரோனரி ஆர்ட்ரி எங்கே இருந்து இது அதையே இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது இல்லையா, அந்த டேப்லோ காலம்குள்ளே இருக்கிறதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஜஸ்ட் அது எப்படி ஆரம்பிக்குது, எப்படி கண்டினியூ ஆகுது, ஹவு இட் இஸ் crossing over, தென் எப்படி கீழே இறங்குது, இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் ஜங்ஷனில் எப்படி கீழே இறங்குது. நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே யூ கேன் ரைட். இந்த டயக்ராம் பார்த்துட்டு இதில் ஒரு இது உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா, டாமினன்ட்னு இருக்குது பாருங்கள். அதாவது இந்த அரவுண்ட் திஸ் crest the right coronary artery can neither terminate or give rise to one or two large terminal branches, also commonly referred to as and infralateral. When the latter happens, the right coronary artery is considered to be dominant. இப்போ என்ன டாமினன்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டாமினன்ட்னா என்னென்னா, ஆல்வேஸ் ரைட் கொரோனரி ஆர்ட்ரி ஓட லென்த்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரியை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி இஸ் bigger compared to right coronary artery. You can see the diagram in this. ஓகேயா. ஸோ லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி வந்து பெருசாக இருக்கும், ரைட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ என்ன, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து த ரைட் கொரோனரி ஆர்ட்ரி இஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டாமினன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கேன் கிவ் ரைஸ் டு, அந்த முடிய போகிற இடத்துல கொஞ்சம் பிரான்ச்சஸ் கூட கொடுத்து எக்ஸ்ட்ராவாக டிஷ்யூஸுக்கு சப்ளை பண்ணுறது, அதுக்கு பேர் டாமினன்ட். அப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா 60 to 80% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ரைட் டாமினன்ட் தான் இருக்கும். ரைட் டாமினன்ட்னா என்னது, ரைட் கொரோனரி ஆர்ட்ரி டெர்மினலாக முடிய போகிற இடத்துல இட் வில் ட்ரை டு கிவ் சம் பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச்சஸ்னால அந்த சைடில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து நல்லா அதுக்கு பிளட் சப்ளை போகும். அப்போ மீதி இருக்கக்கூடியது இப்போ லெஃப்ட் டாமினன்ட்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து முடிகிற ஸ்டேஜில், அது போய் எண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தட் வில் ட்ரை டு கிவ் அவுட் பிரான்ச்சஸ். அது ரொம்ப 20% ஆஃப் த கேசஸ் தான். ஸோ ஃபார் தம் வந்து லெஃப்ட் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம், லெஃப்ட் டாமினன்ட் கொரோனரி வெசல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரைட் டாமினன்ட் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் லெஃப்ட் சைடட் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது. இது ஒரு ரீசன். ஏன் அப்படின்னா ரைட் கொரோனரி ஆர்ட்ரி அது முடிய போகிற இடத்துல ரைட் சைடில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கெல்லாம் அதிகபட்சமாக இட் இஸ் ட்ரைங் டு கிவ் சம் சார்ட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். ஆனால் லெஃப்ட் வந்து 20% தான் அந்த முடிகிற இடத்துல கொடுக்குது. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, வெயின்ஸை வச்சு என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து வீனஸ் ட்ரைனேஜ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேயா, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வீனஸ் ட்ரைனேஜ் கம்மியாக இருக்கும் கம்பேர்டு டு ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்.
அப்போ ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்லேருந்து இட் இஸ் கெட்டிங் மோர் வீனஸ் ட்ரைனேஜ் கம்பேர்டு டு லெஃப்ட். அதனால தான் வி ஆர் கெட்டிங் ரெகுலராகவே லெஃப்ட் சைடட் ஹார்ட் அட்டாக் தான் அதிகமாக வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுது, இந்த ரைட் கொரோனரி ஆர்ட்ரி எந்தெந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் கொடுத்துருக்கேன். தென் கம்மிங் டு ஏபிள் டு ஃபாலோ. இப்போ நடத்தின வர புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஷின் போகலாமா? ஓகே, இப்போ அடுத்து வாஸ்குலர் கெப்பாசிட்டன்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வாஸ்குலர் கெப்பாசிட்டன்ஸ் இது எது ரிலேட்டடாக இருக்கும்னு யோசிக்கிறீங்க? சம்திங் ரிலேட்டட் டு வெயின்ஸ் தான். சம்திங் ரிலேட்டட் டு வெயின்ஸ். இப்போ உங்களோட ஆர்ட்ரி வந்து கம்மியான அளவு தான் விரிவடையும், ஆனால் வெயின் வந்து நல்லாவே விரிவடையும். ஓகேயா? அது வெயின்ஸ் கேன் என்லார்ஜ் லிட்டில் பிட் மோர் கம்பேர்டு டு ஆர்ட்ரி. அப்போ அதால் நிறைய பிளட்டை அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி. இட் கேன் ஹோல்டு, ஒரு பாத்திரம் மாதிரி இட் கேன் ஹோல்டு. ஸோ வாஸ்குலர் கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னென்னா, இட் ரெஃபர்ஸ் டு டிகிரி ஆஃப் ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெசல்ஸ், மெயின்லி வெயின்ஸ், which affects the return of blood to the heart and thus the cardiac output. See, capacitance vessels அப்படின்னா என்னது? வெயின்ஸ் தான். they are considered to be the blood vessels that contain most of the blood that can readily accommodate changes in the blood volume. திடீர்னு வந்து blood volume வந்து அதிகமாக வருது, அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க டக்குன்னு வந்து வெயின்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகிடும், அவ்வளோ பிளட்டையும் அக்காமடேட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் கால்டு கெப்பாசிட்டன்ஸ் வெசல்ஸ். அப்போ அது என்னவா இருக்கும்? கெப்பாசிட்டன்ஸ் வெசல்ஸ் வந்து தே ஆர் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் வீனியூலார் அண்ட் வீனஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்போ வெயினுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? கெப்பாசிட்டன்ஸ் வெசல்ஸ். ஸோ தேர் ரெசிஸ்டன்ஸ் ஹேஸ் வெரி லிட்டில் இஃபெக்ட். அது ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் ஆர்ட்ரியும் வெயினையும் பார்த்தீங்கன்னா, ஆர்டீரியல் பிளட்டில் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்மளால் வந்து ஐவி இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ஐவியோ ஆர்ட்ரியில் போட மாட்டோம். we will put it in the vein, இல்லையா? இன்ட்ராவீனஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐவி we will not touch the artery, we will put it in the vein. ஏன் அப்படின்னா வெயினில் என்ன இல்லை? அந்த ஃபோர்ஸ் வந்து இல்லை, அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு ஆர்ட்ரி. ஸோ தே ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் சேஞ்ச் இன் த கெப்பாசிட்டிஸ். ஸோ த கெப்பாசிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் பாஸ்சுரல் சேஞ்சஸ். பாஸ்சுரல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா, லையிங் டு சிட்டிங், சிட்டிங் டு ஸ்டாண்டிங், அந்த மாதிரி பாஸ்டர்ஸ் நம்ம மாறும்போது, இப்போ படுத்திருக்கும்போது உங்கள் பிளட் சப்ளை தலைக்கு நல்லா போகும். டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே என்ன ஆகும்? பிளட் சப்ளை வந்து குறையும், தலைக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை டக்குன்னு குறையும். அதனால தான் மயக்கம் வரும். அதை தான் வி கால் இட் ஆஸ் அ சின்கோப். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி சேஞ்ச் ஆஃப் பாஸ்டர், ஒரு மயக்கம் வருது அப்படின்னா வி கால் தட் as சின்கோப். அப்போ வெயின்ஸை பற்றி சொல்லணும்னா யூ கேன் டெல் இட் ஆஸ் அ கெப்பாசிட்டன்ஸ் வெசல்ஸ். தென் மயோஜெனிக் டோன் ஆஃப் த வெயின்ஸ் ஆக்டிவேட்டட் பை த சிம்பத்தட்டிக் கன்ஸ்ட்ரக்டார் நர்வ்ஸ். அங்கே அந்த வெயினுக்குன்னு அந்த இட் இஸ் மேடப் ஆஃப் அ மசில் இல்லையா? அந்த டியூனிகா இன்டிமா மீடியா அட்வென்டிஷியான்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த மசில், அதில் இருக்கக்கூடிய அந்த மயோஜெனிக் டோன் ஆஃப் த வெயின்ஸ் வந்து தட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங். அது வந்து சிம்பத்தட்டிக் அந்த நர்வ்ஸ் மூலமாக, சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் மூலமாக ஆக்டிவேட் ஆகி தட் இஸ் ஹெல்பிங் இன் தி வேசோ டைலட்டேஷன். நல்லா அது இலாபரேட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இட் இஸ் ஏபிள் டு அக்காமடேட் மோர் அமௌண்ட் ஆஃப் பிளட். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்டு வெயினில் இருக்கக்கூடிய அந்த என்லார்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டியை பற்றி நம்ம சொல்கிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் வெசல். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக we are going to ஆர்ட்ரி. இப்போ இது வந்து என்னது? விண்ட் கெசல் எஃபெக்ட். விண்ட் கெசல் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, now we are going to think about the artery. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வெயினை திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க. now we are going to think about artery. See, it is a term used in medicine to account for the shape of arterial blood pressure. ஆர்ட்ரியில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை பார்க்குறதுக்கும், அப்போ தான் அந்த ஸ்ட்ரோக் வால்யூம் அண்ட் த கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த அயோட்டா ஆஃப் தி எலாஸ்டிக் ஆர்ட்ரிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளட்டு வந்து அந்த ஆர்ட்ரியில் உள்ளே போகும்போது எப்போவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு டியூப் வழியாக ஒரு ஃப்ளூயிட் போகும்போது இட் வில் ட்ரை டு எக்ஸர்ட் சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர் இன் த வால்ஸ் ஆஃப் த டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த உள்ளே போகிற அந்த பிளட்டு வந்து இந்த ஆர்ட்ரியில் உள்ளே போகிற பிளட்டு வந்து இட் இஸ் ட்ரைங் டு கிவ் சம் சார்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதை வந்து வி ஆர் காலிங் இட் ஆஸ் எலாஸ்டிக் ரிசர்வாயர். என்ன அப்படின்னா, டெம்பரவரியாக அந்த ஆர்ட்ரி வந்து ஒரு ஏர் சாம்பர் மாதிரி மாறுது.
தட் இஸ் கால்ட் ஆஸ் அ விண்டு கெசல் இஃபெக்ட். அப்படின்னா என்னென்னா, எப்படி வந்து ஆர்ட்ரி வந்து எலாஸ்டிசிட்டியை யூஸ் பண்ணி அது எப்படி வந்து தன்னை அந்த பிளட்டை வந்து தக்க வச்சுக்கிறது, தட் இஸ் கால்டு விண்டு கெசல் எஃபெக்ட். இந்த வால்ஸ் ஆஃப் லார்ஜ் எலாஸ்டிக் ஆர்ட்ரிஸ், இங்கே ஸ்மால் சொல்லலை அவங்க, தே ஆர் டெல்லிங் அபவுட் த லார்ஜ் எலாஸ்டிக் ஆர்ட்ரிஸ். எந்த மாதிரியான ஆர்ட்ரி? அயோர்ட்டா, காமன் கரோட்டட், இல்லை சப்க்ளேவியன், இல்லை பல்மனரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோன்னா, பல்மனரி